எல்லா ராசி கட்டத்துலேயுமே மேஷத்தில் என்ன கிரகம் இருக்கோ அதுதான் வந்து உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ராசின்னு பார்த்தீங்கன்னா அது மேஷ ராசி தான். மேஷ ராசிக்காரர்கள் 7 வெற்றிலை குங்குமம் நடுவில் செவ்வரளி இது பண்ணும்போது இந்த மேஷ ராசிக்கான தெய்வத்தை வந்து வசியப்படுத்துகிற ஒரு தன்மை இருக்கும். நிறைய தெய்வங்களோட ஃபோட்டோ கூட உங்கள் வீட்டில் இருக்கலாம், அது ஒன்றும் இல்லை. இந்த விஷயத்தை வச்சு நீங்கள் வழிபடணும். நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து 48 வாரம். இது வந்து ஸோ முதல்ல இருக்கக்கூடிய ராசி பார்த்திங்க அப்படின்னா மேஷ ராசி அன்பர்கள். ஸோ இந்த வெற்றிலை பரிகாரத்தை எந்த தினத்தில் ஆரம்பித்தா இன்னும் முகர்ந்ததாக இருக்கும், எந்த நேரத்தில் பண்ணால் நல்லாயிருக்குமா? நிச்சயமா காலபுருஷனுக்கு முதல் வீடுமா மேஷம். எப்பவுமே வந்து மேஷ ராசி ஒரு வீட்டில் இருக்குதுனாலே, மேஷ ராசி ஒரு குழந்தை பிறக்குது ஒருத்தங்க இருக்குங்கனாலே அந்த குடும்பம் வந்து அடுத்த கட்டத்து லெவலில் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி சுமக்கிறதாகட்டும் அல்லது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்ட போகிற ஒரு விஷயமா இருக்கட்டும், மேஷ ராசி வந்து பண்ணும், அதை பார்த்துக்கும். அதாவது எப்படி சொல்கிறதுனா, ஒரு ஏழ்மையான சூழ்நிலையில் இருக்கும் அல்லது வந்து நல்லா வாழ்ந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நொடிஞ்சு போயிட்டாங்கன்னா, மேஷம் வந்துருச்சுனாலே அடுத்த கட்ட லெவலில் அவங்க சந்ததியை வந்து அந்த மேஷத்துக்கே திங்கிங் அப்படி தான் இருக்கும். நம்ம என்ன நம்ம வீட்டில் என்ன, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கரடு முரடாக இருப்பாங்க, எதுவும் கண்டுக்காத மாதிரி தெரியாத மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கம்ப்ளீட்டாக அவங்களோட தாட் ப்ராசஸ் எல்லாமே எப்படி இருக்கும்னா, நம்மளோட குடும்பத்தை அடுத்த ஜெனரேஷனை எப்படி வந்து பேரும் புகழோடு எடுத்துகிட்டு போகிறது மட்டும்தான் மேஷராசியோட திங்கிங்காக இருக்கும். அப்படியாப்பட்ட மேஷராசி காலபுருஷன் 0 to 30 டிகிரி இருக்கிறது மேஷராசியில். உலகம் இயங்கிறது எல்லாமே அந்த உலகங்கிறது அந்த ரவுண்டை தான் நம்ம வந்து கட்டமாக போட்டு கிரகங்களை வந்து போட்டு வச்சுருக்கோம். அப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட்டே வந்து மேஷம். அப்போ மேஷத்தில் வந்து எல்லா ராசி கட்டத்துலேயுமே மேஷத்தில் என்ன கிரகம் இருக்கோ அதுதான் வந்து உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ராசின்னு பார்த்தீங்கன்னா அது மேஷ ராசி தான். அப்படிப்பட்ட மேஷ ராசி ஒரு வீட்டில் இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு தனியாக நம்ம வந்து சொல்கிறோன்னா, வெத்தலை பரிகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 7 வெற்றிலை. ஓகே, மேஷ ராசிக்காரங்க 7 வெற்றிலை. இப்போ நான் சொல்கிற கணக்குக்கெல்லாம் ஒரு விஷயம் இருக்குது. 7 வெற்றிலை எடுத்துக்கணும். குங்குமம் 7 வெற்றிலை எடுத்துகிட்டு குங்குமம் ஃபுல்லாக பரப்பி வைக்கோங்க. வெற்றிலையை வந்து அந்த தட்டில் சுற்றி இது பண்ணிவிட்டு குங்குமம், ஓகேங்களா. நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அரளிப்பூ, சிவப்பு அரளிப்பூ. இந்த மலர்கள் இருக்குது இல்லைங்களா, அது வந்து ஒரு நாள் தான், அதோட வாழ்க்கை வந்து ஒரு நாள் தான். அந்த மலர்கள் வந்து ஒரு தெய்வத்துக்கு வந்து போகிறதா இல்லை வேறு எங்கெங்கே போகுதுங்கிறதுக்கு ஒரு நிறைய ரீசன் இருக்குது. சிலர்லாம் வந்து மாலையெல்லாம் போடுவாங்க. அப்போ இத்தனை பூக்களை வந்து சேர்த்து போடும்போது அது வந்து ஒரு ஆக்டிவேஷன் தான். அப்போ நிச்சயமாக மலர்களை வச்சு தெய்வத்தை வசியம் பண்ண முடியும். அப்போ இந்த வெற்றிலை குங்குமம் எதுக்கு சொல்கிறேன்னா, செவ்வாய் தான் வந்து பார்த்திங்கன்னா மேஷத்தோட அதிபதி. அப்போ இந்த குங்குமத்தை இயக்கணும். இந்த மூணும் வந்து ஒரு காம்பினேஷன். எப்படி நம்ம சமையல் பண்ணும்போது ஒவ்வொரு காம்பினேஷன் ஒரு டேஸ்ட் வருது இல்லைங்களா, அந்த மாதிரி இது வந்து ஒரு காம்பினேஷன். இது பண்ணும்போது இந்த மேஷ ராசிக்கான தெய்வத்தை வந்து வசியப்படுத்துகிற ஒரு தன்மை இருக்கும். மேக்சிமம் மேஷராசியில் பிறந்தவர்கள் முருகரோட நிச்சயமாக அடிமையாக, அது வந்து குழந்தையா என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியாது, முருகரோட தீவிர பக்தராக இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அது பண்ணாலும் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது தெய்வம், என்ன தெய்வம் வேணால் நீங்கள் வந்து கும்பிடலாம். நிறைய தெய்வங்களோட ஃபோட்டோ கூட உங்கள் வீட்டில் இருக்கலாம், அது வந்து ஒன்றும் இது இல்லை. இந்த விஷயத்தை வச்சு நீங்கள் வழிபடணும். 48 நாள். ஓகே, நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து 48 வாரம். இது வந்து 48 நாள். நடுவில் வந்து லேடிஸ்க்கு வந்து தடங்கள் வந்ததுன்னா அதுலேருந்து கவுண்ட்டை வந்து நீங்கள் அதுக்கப்புறமா கவுண்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த 48 நாள் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு மேஷ ராசிக்காரர்கள் 7 வெற்றிலை குங்குமம் நடுவில் செவ்வரளி கிடைக்கலன்னா நார்மல் அரளி, சிவப்பரளி இந்த ரோஸில் இருக்கும், அந்த அரளியை வச்சு 48 நாள் கண்டினியூவாக வந்து பூஜித்து வந்தார்கள் என்றால் நிச்சயமாக அவர்கள் எண்ணிய காரியம் 100% அவர் வணங்கும் தெய்வம் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பாங்க. இது வந்து ஒரு வசியத்தன்மையை கொடுக்கும். சூப்பர் மேம். இதுக்கு டே இல்லைனா இந்த நேரத்தில் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு ஏதாவது இருக்கா மேம்? காலை வேளையில் வந்து பண்ணாங்கன்னா நல்லது. நான் என்னோடய கிளைண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே சொல்வேன், ரொம்ப கடவுள்லாம் இருக்க வேண்டாம். ஜஸ்ட்டு காலையில் எழுந்திருக்கிறீங்களா, குளிக்கிறீங்களா, சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். என்ன நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியில் என்ன மாதிரியான பூஜைகள் வழிபட்டு வரீங்களோ காலையில் பூஜை பண்ணுங்கள், அதோட ஃபினிஷ். நீங்கள் உங்கள் ஒர்க்கை பாருங்கள் அப்படின்னு தான் சொல்லுவேன். அந்த மாதிரி அவங்கவுங்களோட கம்ஃபர்டபிலிட்டி எடுத்து மார்னிங்காக இல்லை ஈவினிங்கான்றது நீங்கள் பார்த்துக்கோங்க. மார்னிங் காலையிலையோ இருந்தாலும் ஓகே, இல்லை ஈவினிங் ஏதோ ஒரு வேலை, எந்த வேலை எடுக்கிறீங்களோ அந்த டைமில் வந்து கண்டினியூவாக வந்து பண்ணிவிட்டு வாங்க. நைட்டு கூட பண்ணலாம், ஆஃப்டர் 8 o'clock கூட பண்ணலாம்.
எந்த டைம் எடுக்கிறீங்களோ அதை கரெக்டாக பண்ணிட்டு வாங்க. மேஷ ராசி இந்த தினங்களில் பண்ணாங்க அப்படின்னா அந்த பூஜை இன்னும் பவராக இருக்கும்னு ஏதாவது இருக்காமா? செவ்வாய்க்கிழமை. ஓகே, செவ்வாய் முருகனுக்கு உகந்த நாள் இல்லையா? நிச்சயமா. இல்லை, மேஷத்துக்கானது வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான். அவர்கள் பிடிக்க வேண்டியது செவ்வாய்க்கிழமை, செவ்வாய் ஹோரை, முருகர் வழிபாடு, இந்த மாதிரிலாம் ரொம்ப சிறப்பான விஷயத்தை வந்து தரும். நார்மலாகவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதில் தான் ஈர்ப்பு போகும். ஓகே மேம், சூப்பர். அதாவது மேஷராசி என்பர்கள் எப்படி வெற்றிலையை வச்சு பரிகாரம் பண்ணால் அவங்களோட நினச்ச காரியம் எல்லாமே நீங்கள் முன்னாடியே ஒரு விஷயம் ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. ஏன்னா மனுஷனுக்கு வந்து ஒரு பிரச்சனை கிடையாது, கண்டிப்பாக 1000 பிரச்சனைகள் இருக்கும். நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கோரிக்கையாக வச்சு வேண்டும் போது அது 100% பலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கேன் மேஷராசி என்பவர்களுக்கு. சூப்பர் மேம். ஒவ்வொரு ராசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தனித்தன்மையுமா. இப்போ வந்து ஒரு மேஷ ராசி அப்படின்னா அது வந்து ஒரு ஆண் வீடு, ரிஷபராசினா அது வந்து ஒரு பெண் வீடு. அப்போ ஒவ்வொருத்தங்களுக்குமே ஒவ்வொரு மாதிரி, எல்லாருக்குமே ஒரே மாதிரியான இப்போ நிறைய வெற்றிலையில நிறைய பரிகாரங்கள் வந்திருக்கு. ஆனால் ஒவ்வொரு ராசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிலையும் மலர்களையும் வச்சு இன்னொரு ஒரு பொருளையும் வச்சு நம்ம வந்து எப்படி எளிய முறையில் வந்து நம்ம வீட்டிலேயே இருந்து, ஒரு சிலருக்கு வந்து ஒரு வீடு வாங்குறதுலையோ இடம் வாங்குறதுலையோ பிரச்சனைகள் இருக்கும். ஒரு சிலவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனையிலேருந்து மீளவே முடியாமல் இருக்கும். பணம் என்னதான் வந்தாலுமே அது சேராமல் இருக்கும். நான் மல்டிபிள் நிறைய பேருக்கு இருக்குது. ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு இந்த ராசிக்காரர்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் நிச்சயமாக அடுத்த கட்ட லெவல் போகிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த மாற்றம் வந்து நிகழ்கிறது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த பிரச்சனை, அந்த வகையான ஒரு பரிகாரம் தான் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம். ஓகே, சூப்பர். இப்போ நான் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வீட்டில் நான் அந்த பரிகாரம் பண்ணுறேன்னா எனக்கு என்னென்ன மாதிரியான மாற்றம் நிகழும், எதுலலாம் எனக்கு தீர்வு கிடைக்கும்? அதான் இப்போ சொல்லக்கூடிய ஒரு பரிகாரம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக பண்ணிட்டு வரும்போது அது ஏதாவது ஒரு விஷயத்தை மல்டிப்பலாக வச்சு கேட்காதீங்க. என் கணவருக்கு நல்ல வேலை கிடைக்கணும், எனக்கு வந்து அந்த மாதிரி மல்டிப்பலாக வைக்காதீங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை, எனக்கு வந்து வீடு வாங்கணும், எனக்கு வந்து ரொம்ப வறுமையாக இருக்குது, என் பையனுக்கு வந்து நல்ல இந்த கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்கணும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு இந்த 48 நாள் இந்த விஷயத்தை பண்ணிட்டு வரும்போது 48 நாள், அதாவது ஒரு ராசிக்கும் மாறும். நான் சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். கண்ணுக்கு முன்னாடி நீங்கள் வந்து 100% பார்க்கலாம் என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்களுக்கு நிகழுது. நீங்களே வந்து நிச்சயமாக வந்து சொல்ல முடியும். ஓகே, இது வந்து கோவிலில் போய் தான் பண்ணுமா, வீட்டிலே பண்ணலாமா? வீட்டிலே பண்ணுறது, வீட்டிலே எளிய முறையில் பண்ணுறது. மேம், இப்போ 12 ராசி நேயர்களுக்குமே வந்து ஒவ்வொரு ராசிக்கும் நான் ஒரு பரிகாரம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ 12 ராசி நேயர்களுக்குமே ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கு மேம். நான் பொதுவாக வீட்டில் இந்த கடவுள் வழிபாட இல்லை இந்த பரிகாரத்தை நான் டெய்லி பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக வாழ்வேன்னா எல்லாருமே என்ன விஷயம் பண்ணலாம் வீட்டில்? நிச்சயமாக வெள்ளிக்கிழமை எப்பவுமே வந்து ஃபினான்ஷியல் ஆகட்டும், எல்லாருமே ஒரு சமுதாயத்தினரே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. வெள்ளிக்கிழமைனா வந்து அவங்க கடையே திறக்க மாட்டாங்க, வீட்டில் தான் அவங்க பூஜைகள் இருப்பாங்க. எப்பவுமே எல்லா விதமான கல்யாணம் ஆகலையா, பணம் இல்லையா, கடன் தொல்லையா, எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் நீங்கள் பிடிக்க வேண்டிய ஒரே நாள். உங்களுக்கு வந்து சுக்கிரன் நல்லா இருக்குது, நல்லா இல்லை, சுக்கிரன் இல்லாமல் நம்ம இல்லை, என்னதான் கெட்டு போயிருந்தாலுமே, கெட்டு போயிருக்குன்னா அந்த சுக்கிரனை தான் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும். அப்போ எல்லா ராசிக்காரர்களுக்குமே வந்து நீங்கள் பிடிக்க வேண்டிய நாள், ஃபினான்ஷியலி நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், குடும்பத்தோடு ஒற்றுமையாக இருக்கணும்னா நீங்கள் பிடிக்க வேண்டிய நாள் வந்து நிச்சயமாக வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை மாலை வேளையில் 6 மணிக்கு எடுத்துக்கோங்க. 48 நாள் கண்டினியூவாக வந்து 48 வாரம் கண்டினியூவாக வந்து இது பண்ணும்போது பெரிய மாற்றம் இருக்கும். மினிமம் நீங்கள் வந்து ஒரு 3 வாரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா மாற்றத்தை வந்து நீங்கள் வந்து இது பண்ண முடியும்.